அவருக்கு கடந்த காலமும் தெரியும், இந்த காலமும் தெரியும். கடந்த காலத்தில் வந்த வியாதியினுடைய வீரியமும் தெரியும், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனையுடைய தன்மையும் தெரியும். அந்த நேரத்தில் இருந்த கஷ்டத்தினுடைய நிலையும் தெரியும், இப்ப இருக்கிற கஷ்டத்துடைய நிலையும் தெரியும். இப்ப என்ன தெரியுமா? தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு புரியுது, இந்த பாடுகள் என்னை விட்டு கடந்து போகும். ஒருவேளை இந்த உலகத்தினால் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்நாள் முடியும் என்றால் நான் நிச்சயமாக நான் நரகத்துக்கு அகாலமாய் நான் போக மாட்டேன், நான் ஆண்டவரோடு வாழ்வேன். அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் மரணத்தை எதிர்பார்க்கிறார்கள். மற்ற நபர்களுடைய நிலைகள் பார்த்தா அந்த மரண நேரம் வரும் பொழுது அவர்களால தாங்க முடியாது, உருண்டு பிறண்டு, ஐயோ அது ஒரு கஷ்டம், அது விவரிக்கவே சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, கிறிஸ்டின்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க, மரணம் வரும் பொழுது அந்த மரணத்தை பீஸ்ஃபுல்லா சமாதானமா அப்படியே வரவேற்பாங்க. ரைட்டு, நான் இப்ப ஒரு இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், என் டிராவல் சூப்பரா போயிட்டு இருக்கு, அப்படியே சந்தோஷமா புன்முறுவலோடு அந்த ராஜ்யத்துக்கு அவர்கள் போவார்கள். நம்ம ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்கு போறதற்காக மட்டும் நம்மை ரட்சிக்கல, இந்த உலகத்திலேயே தேவ பர்வதத்துக்கு ஏறும்படியாக கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார்.